மனதுருக்கம் இலங்கை 1994 ஆண்டு முதல் இலங்கையில் வாழும் ஏழை மக்களுக்கும் அங்கவினர்களுக்கும் விதவை தாய்மார்களுக்கும் கல்வி பயில வசதியற்றவர்களுக்கும் பல வழிகளிலே அவர்களின் தேவைகளை சந்தித்து வருகிறது. எமது தாய்நாட்டின் நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கும் நிலையில் தமது வாழ்க்கை தேவைகளை சந்திக்க முடியாமல் தவிக்கும் மக்களின் தொகை கூடிக்கொண்டே போகிறது. சிறு வயதிலேயே தந்தை இறந்து விட்டார். ஓயல் வரையும் எனது அம்மா தான் மிகவும் கஷ்டப்பட்டு கற்பித்தார். நான் ஒரே தடவையிலேயே ஓயல் பாஸ் பண்ணி ஏஎல் படிப்பதற்கு வந்து எனக்கு மாதம் ரூபாய் 500 அந்த மனதுருக்க நிறுவனம் தந்து கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழக வாழ்க்கையிலே அனைத்து பாடங்களுக்குமான செலவுகளுக்கு பல்கலைக்கழக நிதி போதுமானதாக இருக்கவில்லை. இருந்தும் இந்த மனதுருக்கம் ஸ்தாபனத்தால் தருகின்ற கொடுப்பனவானது எனது அன்றாட கல்வி செயற்பாடுகளுக்கும் ஏனைய சில செயற்பாடுகளுக்கும் உறுதுணை அளிப்பதோடு எனது கல்வியை தொடர இந்நிதி பயன்படுது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் கணவர் சின்ன வயது என் 22 வயசில் என்ன 2 பிள்ளைகளோடே கடலில் தொழிலுக்கு போன இடத்த இப்படி இராணுவத்தால் பாதிக்கப்பட்டு கடலில் நெவிக்கிறன்னு சொல்லிட்டு செத்துட்டார். அப்போ அந்த நிலையில் நான் சரியான கஷ்டத்தின் மத்தியில் வியாபாரம் செய்து அப்படி கூலி தொழில் செய்து தான் என் பிள்ளைகளை வளர்த்து வந்தது. இப்போ சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிறகு நான் சரியான காயப்பட்டு என்னால் ஒரு வியாபாரங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கிறேன். அப்போ அப்படி இருக்க இப்போ ஒரு 6 மாத காலமாக என் மகனுக்கு படிப்பு செலவு கண்டு இப்போ மாதம் 500 ரூபா காசு தந்து வரையினோம். அதை தந்து வர வழியாக எனக்கு இவ்வளவு ஒரு சரியான ஒரு உதவியாக இருக்குது. நம்மை போல வாழ வேண்டிய எம்மின மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டியது எமது கடமை. தேவைகளுள்ளோர் பெருகிக் கொண்டிருக்கும் இந்த வேளை அதுக்காக கொடுக்கும் உள்ளங்களும் எம்மின மக்களிடையே பெருக வேண்டும். நமது தேசத்தையும் நமது மக்களையும் ஒரு கணம் சிந்தியுங்கள், செயற்படுங்கள்.